இப்ப என்னண்டு வீட்டுக்கு தேவையான சாமான எல்லாம் வாங்குறீங்க? மாமியா வாங்கிட்டு வா. மாமிக்கு எங்கால காசு? அவங்க பிச்சை எடுத்து தர்மம் எடுக்கிறதா மாமி? பிரச்சனைகளா குடும்பத்துல? சண்டை ஒரு பேருக்கு அது அந்த பயத்துட்டு நாங்க. ஆனா அக்கா வந்து ஏதோ பயத்துல இருக்காண்டு எனக்கு விளங்குனது. ஆனா கணவருக்கு பயந்துதான் இருக்காங்க அவங்க. இனி என்ன இருக்கி? இனி ஒன்றும் இல்ல. உங்களோட காதல இந்தோட இல்ல. அதெல்லாம் அங்க வித்து போட்டீங்களா? வித்து என்னங்க நீங்க? வாங்கி போட்டு பிள்ளைக்கு தோடு வாங்குறதுக்கு வித்ததா நீங்க? உங்களோட கணவர் வாங்கி போடலையா? அரிசி மட்டும் வாங்கி தரு. 2 அரிசி வாங்கி கொடுத்து தருது. தாய்க்கு பாலைக்கு மட்டும் பாலைக்கு மட்டும்தான் தருது. வாங்கி ஒரு நாளைக்கு 2 சொண்டு அரிசி வாங்கி கொண்டு வருவார். ஒரு நாளைக்கு சாப்பாடு இல்லாது எனக்கு நாங்கள் ஜோதி வச்சுட்டு இரவைக்கு சாப்பாடு இல்லை. இப்ப மதியம் எத்தனை சொண்டு அரிசி இருந்தது? ஒரு சொண்டு அரிசி இந்த ஆஸ்பத்திரி போய் வந்து சோறாக்கி வச்சுனாங்க. சோத்தோடிச்சு நாக்கி வச்சு போட்டாரா? அப்ப பிள்ளை என்னத்தை சாப்பிடுற? அவக்கிட்ட வாங்கிட்டாங்க கொடுக்குற ஒரு பக்கத்து வீட்டுக்காராகிட்ட வாங்கி தான் பிள்ளைக்கு சாப்பாடு கொடுக்குற. இது என்ன எனக்கு உண்மையில கேட்க சரியான கோபம் வருது. பிள்ளைக்கு வச்சிருக்கிற சோறை வலிச்சு நாக்கி வச்சா பிள்ளை என்னத்தை சாப்பிடுற? நீங்க கேட்கலையா? சண்டை பிடிக்குங்க. கேட்டா சண்டை பிடிக்கிறதா? ஒரு வீட்டு வேலை கிடைச்சா நாங்க போய் பார்க்க முடியாது. எங்கேயாவது வீட்டு வேலை கிடைச்சா சொல்லட்டா? மக்கா வந்து அங்க வீட்டு வேலை செஞ்சுட்டு பிள்ளையும் படிப்பிச்சு இருப்பாவா? இங்க இருக்கையெல்லாம் இருக்கவங்களுக்கு கூடாமல இருந்திருக்கீல்ல? நீங்க சாப்பிடாம இருக்கலையா? தேயிலையே சாப்பாடுன்னு சொல்றாங்க அக்கா. என்னடா தேயிலை வச்சு குடிச்சிட்டு படுக்கிற? இப்ப ஒன்றும் இல்லாம இருக்கல, கடைசி தேயிலைய குடிக்கிறேன்னு சொல்றாங்க. சோறு கறி. என்ன கறி? மீன் கறியா? அப்பாவோட விருப்பமா? விருப்பம் இல்லையா? ஏன்? அம்மாவோட விருப்பம். அம்மாவோட விருப்பம். ஏன் அப்பாவோட விருப்பம் இல்லை பிள்ளைக்கு? அப்பா பேசுறவரா? பிள்ளைக்கு சாப்பாடு வாங்கி தரவரா? அப்பா வாங்கி தர இல்லையா? பசிக்குதுன்னு கேட்ட நீங்கல்ல அப்பாட்ட? கேட்டு வாங்கி தர இல்லையா? பசியில இருக்கும் தங்கம். பசியமாள் பசிக்குதா பிள்ளைக்கு? வீடு வீடா நீங்க யார்ட்டையும் அப்படி சமையலுக்கு காசு கேட்கிறேன். அப்படியும் வாங்கி அதைத்தான் நான் இரங்கல் எடுக்கிறேன் கேட்டேன்னா. அப்ப ஏன் உங்களோட மகன் இருக்கக்குள்ள நீங்க போறீங்க? எங்கிட்ட வந்து சாராயத்தை இல்ல தாங்கன்னு சொல்லி ஒரு அக்கா கேட்காங்கன்னு சொன்னா நிறைய பிரச்சனைகள் அனுபவிச்சிருக்காங்க. ஆனா இருந்தாலும் இங்க உங்களோட கணவரோட இருக்க போறீங்களா? கொஞ்சம் திருத்திட்டாங்க. அவரை திருத்துறதுக்கு சின்ன பிள்ளைகளா அவ திருத்தலாம். இவரை எனக்கு என்ன சொல்றேன் தெரியல. அவர் எப்படி சாராயத்தை நம்ம நினைச்சாலும் இப்ப ஆற நினைச்சாலும் இல்ல தாக்கையல. உழவு காலம் வாழ்ந்த நீங்க உழவு பிறந்த பிள்ளை. இப்ப அதை பார்த்து திருந்தாதவர், அந்த பிள்ளை சாப்பாடு இல்லாம இருக்கிறத பார்த்து திருந்தாதவர் நாங்க இன்றைக்கு வந்து நாங்க சொல்லி அவர் திருந்த போறாரா? இல்ல அந்த பிள்ளை சாப்பிடுற சோறை வந்து நாய்க்கு வைப்பாரு. அந்த பிள்ளை என்னத்தை சாப்பிடுறது? அப்ப தாங்கி திருக்கணும் தலைவீதி இருக்கா? ஏன் நீங்க இப்படி பொம்பளையா பிறந்த தலை தாங்கி திருக்கணும் நினைக்கீங்களா? பிடிச்சிட்டு சண்டை பிடிச்சு அடிச்சு பிள்ளையும் வந்து அதுல பிள்ளைற மனநிலை பாதிக்கப்படும். ஏன்டா சின்னால் தானே பிள்ளையும் வந்து யோசிக்க தொடங்கினாவண்டா. அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். இலங்கையிலிருந்து ஜேபி பிளாக். நான் உங்கள் பிரியா. இன்றைக்கு வந்து நாங்க மட்டக்களப்பு மாவட்டம் செட்டியார் குடியிருப்பு கிரான் அப்படி என்ற இடத்துக்கு தான் வந்திருக்கோம். இங்க வந்து அந்த தங்கச்சும் அம்மாவோடையும் வந்து பேசியிருந்தோம். அந்த டைம்ல தங்கச்சி சொல்லியிருந்தாங்க இன்னொரு குடும்பமும் அவங்ககிட்ட கேட்டுன்னு சொல்லி. அப்ப தங்கச்சி தான் எங்களை கூட்டிக் கொண்டு அவங்களோட வீட்டை வந்திருந்தாங்க. அப்ப வந்த டைம்ல பார்த்தா அந்த வீட்டு அண்ணாவுக்கு வந்து நோய்வாய்ப்பட்டு இருந்தாலும் அந்த அக்கா அவங்க வந்து இந்த வீடியோ எடுக்கிற அப்படி ஒத்துக்கொள்ள இல்லை. அவங்களுக்கு வந்து கொஞ்சம் விருப்பம் குறைவா இருந்துச்சு அவங்களோட பேச்சுல. அப்ப நாங்க வந்து உடனே திரும்பிட்டோம். அந்த இடத்துல இருந்து திரும்பிட்டு வார வழியில பார்த்தா ஒரு குடிசை வீட்டுல சின்ன பிள்ளை ஒன்றும் ஒரு அக்காவும் ஒரு பாட்டியும் வந்து இருந்தாங்க. இப்போ உடனே வந்து நாங்க பைக்கை நிப்பாடித்து என்ன நிலைமைன்னு சொல்லி போய் விசாரிச்சு பார்த்துருந்தோம்.
பக்கத்துல இருக்கிற குடும்பங்கள் எல்லாருமே வந்து வளைச்சு வந்துட்டாங்க, வந்து சொன்னாங்க சரியான கஷ்டப்படுற குடும்பம். இந்த வீட்டுல வந்து பிள்ளையும் வச்சுட்டு இருக்காங்க, வீட்டுக்குள்ள வந்து பாம்புகள் எல்லாம் வார அம்மாவுக்கும் வந்து வீட்டுக்குள்ள வச்சு பாம்பு கடிச்சிருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. இப்ப இந்த இடத்த வந்து பார்க்கக்குள்ள உண்மையில மனசுக்கு சரியா கவலையா போயிட்டு, அப்ப நம்ம வந்து நிச்சயம் இவங்களுக்குரிய உதவியை செய்யணும் அப்படின்ற நோக்கத்துல தான் இந்த காணொலியை வந்து நாங்க பதிவு செய்யறோம். இவங்களோடையும் வந்து பக்கத்துல இருக்கிற மக்களோடையும் வந்து பேசி இருந்தோம், எல்லாம் வந்து தெளிவுபடுத்திட்டு இப்படி யூடியூப் சேனல் தானம்மா நாங்க வீடியோ எடுத்து எங்களோட சேனல்ல பதிவு செஞ்சு அதுக்கு பிறகு உங்களுக்கு உதவிகள் பெற்று தருவோம் என்று சொன்னாங்க. அதுக்கு பிறகுதான் அந்த அக்கா ஓகே என்று சொல்லியிருந்தாங்க. இப்ப வந்து நாங்க இந்த காணொலியை பதிவு செஞ்சு கொண்டு இருக்கோம். இப்ப வாங்க அவங்களுடைய நிலைமை தொடர்பாக நான் வந்து காட்டிக்கொள்றேன், அதையும் பார்த்துக்கோங்க. உண்மையில வந்து இப்படியான ஒரு இடத்துல சின்ன பிள்ளையை வச்சுட்டு இருக்கிறன்றது சரியான கஷ்டம். இப்ப வாங்க அதையும் போய் பார்த்து கொள்ளலாம். அதுக்கு முன்னாடி எங்களோட சேனலை வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கீங்கன்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸை உங்களால முழுமையா பார்க்கக்கூடியதா இருக்கும். அதோட வந்து எங்களுக்கும் வந்து எங்களோட பயணத்துக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்ப வாங்க போய் அவங்கள பார்க்கலாம். எல்லாரும் வந்து கூட்டிட்டு நிக்காங்க, என்ன விளக்கம்னு சொன்னா இங்கெல்லாம் தெரியாது அப்படி. இவங்கதான் அந்த அக்கா. வணக்கம் அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நல்லா இருக்கீங்களா? இதானே உங்களோட வீடு? எத்தனை பேர் இருக்கீங்க? 4 பேர். 4 பேர் இருக்கீங்க. சரி, கடும் சத்தமா இருக்கு, நம்ம உள்ள போய் கதைப்போம். வணக்கம் அம்மா. வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறோம்மா. நல்லா இருக்கீங்களா? என்ன இப்படி கீழே இருக்கீங்க? கீழே தானே இருக்குது. எத்தனை பேர் இருக்கீங்க வீட்டுல? 4 பேர். 4 பேர். இவங்க பேத்தியா? ஓ பேத்தி. வணக்கம். பேர் என்ன தங்கச்சிது? பேரை சொல்லுங்களேன். ஹரிசிகா. ஹரிஷிகா. எத்தனை வயசு? 5. 5 வயசு. என்ன அம்மா ஒரு மாதிரி இருக்குது? காய்ச்சலா? மருந்தெடுக்க போனதா? போன காய்ச்சல் அதென்ன அந்த பேகுக்குள்ள இருக்கி வெத்தில சப்பா இருக்கலானே. சரி அம்மா, இதான் உங்களோட வீடு? இதுதான் எங்களோட வீடு. எவ்வளவு காலமா இருக்கீங்க? 45-50 வருஷமா இருக்கிறோம். 50 வருஷமா இருக்கு. சரி அம்மா, உங்களோட வீட்டை பார்த்தது நம்ம கதைப்போமா? சரி சரி. இந்த வீட்டுலாம் உண்மையில இருக்கியல் உள்ள போய் பார்க்கலாமாக்கா? உள்ள பூந்து போகணும். பாம்பல் கிடந்தாலும் காணுமா பிரியா? கடவுள், என்ன கதைப்பா இது? என்னண்டா இதுக்குள்ள வந்து லைட் கரண்ட் வசதி ஒன்றும் இல்லை. நம்ம கரண்டும் இல்லை, அதோட பாம்பு வர இருக்கும்னு சொல்றாங்க. நிறைய டைம் நிக்க விரும்பல. இது வந்து உண்மையில சின்ன பிள்ளைய வச்சுட்டு இந்த இடத்துல இருக்கலாமான்னு சொன்னா நிச்சயம் இருக்கல. இப்படியான ஒரு வீட்டை வந்து இது வரைக்கும் நான் உண்மையில பார்த்தது இல்லை. அந்த அளவுக்கு வந்து ஒரு பயங்கரமா இருக்கு. நம்ம வெளியாலே போவோம். வணக்கம் அக்கா, உங்களோட பேர் என்ன? சிவமணி. சிவமணி அக்கா, சத்தமா கதைச்சாத்தான் விளங்கும், சரியா? கொஞ்சம் சவுண்டா கதைங்க, யாருக்கும் பயப்பட தேவையில்லை. என்னண்டா நாங்க வார வழியில தான் அக்காட வீடு இருந்தது. அப்ப உடனே பார்த்த உடனே முகத்தை ஏதோ ஒரு பிரச்சனையில இருக்காங்கன்னு மட்டும் விளங்குது. என்னன்னு சொல்லி அவங்ககிட்ட தெளிவா பேசித்தான் நம்ம தெரிஞ்சு கொள்ளணும். நீங்க ஒன்றுக்கும் பயப்படாம கொஞ்சம் சத்தமா கதைங்க, யாரும் இல்லை, சரியா? இப்ப நீங்க வந்து இதான் உங்களோட வீடு? எவ்வளவு காலமா இருக்கீங்க? 9 வருஷமா இருக்கீங்க. உங்களோட சொந்த இடம் இதுதானா? மூதூர். மூதூர் எந்த இடம்? மூதூர் ஆள்குழி. நீங்க அப்ப இங்க திருமணம் செஞ்சதுக்கு பிறகு வந்தீங்களா? இப்ப வந்து உங்களோட அப்பா அம்மா எல்லாம் இருக்காங்கல்ல? அப்பாவும் இல்ல அம்மாவும் இல்ல. நீங்க அங்க இருந்து எப்படி இங்க வந்த? நீங்க திருமணம் செஞ்சு மாமா எப்படி? உங்களோட மாமா இங்க வேலை செஞ்சவரா? விலங்குலக்கா அங்க இருந்து கூட்டிட்டு வந்தாங்க மாமாக்கு. உங்களோட மாமாக்கள் இங்க கூட்டிட்டு வந்த அந்த டைம்ல திருமணம் செஞ்ச நீங்க?
உங்களுக்கு எத்தனை பிள்ளை? ஒரு பிள்ளை. இந்த பொம்பளை பிள்ளை ஒரு பிள்ளைன்னு. இப்ப இந்த வீட்டுல இருக்கீங்க நீங்க, கரண்ட் வசதி இருக்கா? கரண்ட் வசதி இல்ல. வீட்டை வந்து பார்த்த உடனே தெரிஞ்சது. அடுத்த தண்ணி வசதியும் இல்ல. இப்ப கரண்ட் இல்லாம என்னண்டு இருக்கீங்க? பாம்பு பிரச்சனை இருக்குன்னு சொல்றீங்க என்ன? இப்ப பாம்பு வந்தா இப்ப எப்படி பிள்ளைகளை வச்சுட்டு இருக்கீங்க அதுக்குள்ள? மடியில வச்சுட்டு இருக்கிறேன். அது சரி. இப்ப நைட்ல நித்திர விழுற இல்லையா? லாம்பு கொளுத்தி வைக்கிறது. இப்போ மண்ணெண்ணெய் விளக்கு வச்சுட்டு தான் தூங்குற நீங்க. இப்ப இது வந்து தகரம் அடிச்சு முன்னுக்கு கூரை மாதிரி செஞ்சிருக்கீங்க. போறதுக்கு வந்து நம்ம நல்லா குனிஞ்சு கிட்டத்தட்ட இருக்கிற அளவுக்கு குனிஞ்சுதான் உள்ளுக்குள்ள போகணும். இப்ப இந்த வீட்டுல இருக்கிற மாறி டைம்ல ஒழுகுற இல்லையா? ஒழுகல்ல. தகரம் அடிச்சிருக்கு தானே மேல. ஆனா இருந்தாலும் பணிவான வீடு, நிறைய இடவா இருக்கு. அப்ப பாம்புகள் வருமே? வரலையா? அப்ப மாமிக்கு கடிச்சது எப்ப? ஒரு ராவு தான் வந்த. ஒரு ராவு வந்தது ஓகே. அது திரும்ப வந்தாலும் தெரியாதா நீமா உங்களுக்கு? கரண்டும் இல்ல. இப்ப சரி, இப்ப என்னத்துக்காக நீங்க இப்படி கடுமையா ஜோதிச்சு கொண்டிருக்கீங்க? என்ன பிரச்சனை? பிள்ளைகிற பிரச்சனை. பிள்ளைக்கு என்ன பிரச்சனைக்கா? பிள்ளைய பாக்கணும்டா. என்ன தேவை பிள்ளைக்கு? சாப்பாடு இல்லையா? அப்ப வீட்டுல கணவர் உழைக்கிற இல்லையா? உழைச்சி சாராயத்துக்கு மட்டும் எடுப்பார். அப்ப என்னண்டு பிள்ளைக்கு சாப்பாடு கொடுக்கீங்க? இந்த வீட்டுல மாமியும் கணவரும் பிள்ளையும் நீங்களும் இருக்கீங்க. 4 பேர் இருக்கிறதுக்கு போதாது. உண்மையில இந்த வீடு எப்படி இருக்கீங்க 4 பேரும்? இதுல என்ன சொல்றேன்னு தெரியல. அவர் வந்து என்ன வேலை செய்யறவர்? உங்களோட கணவர் ஆத்துக்கு போற. ஆத்துக்கு போய் மீன் பிடிக்கிறவர். மீனை பிடிச்சிட்டு வந்து சாராயம் குடிக்க மட்டும்தான். சாராயம் குடிக்க மட்டும்தான் அதை எடுப்பார். மீன் பிடிக்கிற ஆசை. இப்ப என்னண்டு வீட்டுக்கு தேவையான சாமான எல்லாம் வாங்குறீங்க? மாமியா வாங்கிட்டு வா. மாமிக்கு எங்கால காசு? பிச்சை எடுத்து தர்மம் எடுக்கிறதா மாமி? மாமி தர்மம் எடுத்து அந்த காசை கொண்டு வந்தா தான் உங்களோட வீட்டை சமைக்கலாம். அப்ப கணவர் என்னத்துக்கு இருக்கார்? பிரச்சனைகளா குடும்பத்துல? ஆனா அக்கா வந்து ஏதோ பயத்துல இருக்காண்டு எனக்கு விளங்குனது. ஆனா இப்ப கணவருக்கு பயந்துதான் இருக்காங்க அவங்க. இப்ப பிள்ளைக்கு வந்து என்ன தேவை இருக்கு? சாப்பாடு மட்டும்தான். பள்ளிக்கலாம் காசு இருக்கிறோம். வீடு வச்சுதான் நாங்க அடுக்குறோம். என்ன இருக்கு உங்கள்கிட்ட நீ வீடு வைக்க? கழுத்துல வீடு வச்சுதான் பள்ளிக்காசு கட்டு. களத்துல ஒரு பெண்டன் இருந்தா அதை வீடு வச்சுதான் ஸ்கூல் காசெல்லாம் கட்டுன நீங்க. இனி என்ன இருக்கு? இனி ஒன்றும் இல்லை. உங்களோட காதலையும் தோடு இல்லை. அதெல்லாம் அங்க வித்து போட்டீங்களா? வித்து என்னங்க நீங்க? பிள்ளைக்கு தோடு வாங்குறதுக்கு வித்ததான் நீங்க? உங்களோட கணவர் வாங்கி போட இல்லையா? சண்டை மட்டும் முடிது. சாராயம் குடிச்சிட்டு வந்து சாப்பாடு மட்டும் கேட்பேன். சாப்பாடு கேட்பார். நீங்க கொடுக்கணும் சாப்பாடு அவருக்கு. அவர் உழைச்சி வீட்டுக்கு தேவையான சாமான எப்பயாவது வாங்கி வந்திருக்காரு? ஒரு நாளும் இல்லை. அரிசி மட்டும் வாங்கி தரு. 2 சுண்டு அரிசி வாங்கி வந்து தருது. தாய்க்கு பாலைக்கு மூட்டு மீன் பாலைக்கு மட்டும்தான் தருது வாங்கி. ஒரு நாளைக்கு 2 சுண்டு அரிசி வாங்கி கொண்டு வருவார். இப்ப பிள்ளை பசிக்குதுன்னு கத்துனா ஒன்று வாங்கி கொடுக்க மாட்டாரா? காசு இல்லைன்னு சொல்லுவேன். நாக்கிட்ட வாங்கி தான் கொடுக்குறேன். எடுத்து கீழ் காய்ச்சல் அனுப்பி கொடுக்குறேன். ஒரு சாப்பாடு இல்லாது எனக்கு நாங்க ஜோதிச்சு வச்சுட்டு. இரவைக்கு சாப்பாடு இல்ல. இப்ப மதியம் எத்தனை சுண்டு அரிசி இருந்தது? ஒரு சுண்டு அரிசி இந்த ஆஸ்பத்திரி போய் வந்து சோறு ஆக்கி வச்சிருந்தாங்க. சோத்தை வடிச்சு நாக்கி வச்சு போட்டாரா? நீங்க சாப்பிடல? இப்ப நாங்க சாப்பிடுறதுட்டு எடுத்துட்டு வந்தோடனே சாப்பிடுத்தியல் மிச்ச சோற நாக்கி கொட்டி போட்டாரு. ஆக்கு தேவை ஆக்கு திருப்பி நாக்கி எடுத்து வச்சுக்கிட்டு அவர் தானே செய்யறாரு அந்த வேலை? அப்ப பிள்ளை என்னத்தை சாப்பிடுற? அவக்கிட்ட வாங்கிட்டாங்க கொடுக்குற ஒரு பக்கத்து வீட்டுக்காராகிட்ட வாங்கி தான் பிள்ளைக்கு சாப்பாடு கொடுக்குறேன். இது என்ன எனக்கு உண்மையில கேட்க சரியான கோபம் வருது. பிள்ளைக்கு வச்சிருக்கிற சோறை வலிச்சு நாக்கி வச்சா பிள்ளை என்னத்தை சாப்பிடுற? நீங்க கேட்கலையா? சண்டை பிடிக்குங்க. கேட்டா சண்டை பிடிக்கிறதா?
நாங்கள் கிடக்குற எங்கேயா ஒரு வீட்டு வேலை கிடைக்க நாங்கள் போய் கிடந்து நாங்கள் பார்க்க முடியாம. எங்கேயாவது வீட்டு வேலை கிடைச்சா சொல்லட்டாம், அக்கா வந்து அங்க வீட்டு வேலை செஞ்சுட்டு பிள்ளையும் படிப்பிச்சுட்டு இருப்பாவா. இங்க இருக்கு எல்லாம் இருக்கு அவங்களுக்கு. குடிச்சிட்டு அடிக்கிறவரை அடிக்கிறேன். உங்களை பார்த்தாலே விளங்குது அக்கா வந்து பயந்து பயந்து இருக்காங்கன்னு சொன்னா குடிச்சிட்டு அடிக்கிறதா. மாமி கேட்கிற இல்லையா? அவங்க மகண்ட பக்கம் நினைப்பாங்க. அது சரிதான். என்னன்னு சொன்னா எல்லாருக்கும் பயந்து போயிருக்காங்க. ஏனண்டா இவங்களுக்கு அம்மா இல்ல அப்பா இல்ல, பக்கத்துல வந்து யாருமே இல்லை. மாமியார் வீட்டுலதான் இவங்க இருக்காங்க. அப்ப இருக்கக்குள்ள அவங்களுக்கு பயந்துதான் இருக்காங்க. சரியா? அப்ப உங்களோட குடும்பத்துல இருக்கிற சூழ்நிலை இப்ப நேற்று சமைச்சு சாப்பிட்ட நீங்களா? என்ன சமைச்ச நீங்க? சோறு சமைச்சு கறி மீன் தான். ஒவ்வொரு மீன் தான். ஒரே மீன் தான். இருந்தோடு கொண்டு 2 ஆளை கொண்டு வந்தாக்கா அவர் மட்டும் பிள்ளைக்கு அவருக்கும் சாப்பிடலாம். இன்னையோட ஊற்றி சாப்பிடுது. ஏன் 2 கொண்டு வர? மற்றத்தை வித்து போட்டு குடிக்கிறது. சாரத்தை குடிச்சு போட்டு வந்துருது. அப்ப மரக்கறி எல்லாம் சமைச்சதே இல்லை. கேக்குறேன் பயமா எனக்கு. பயமா? செத்து போறேன் அக்கா கதைக்கிறது விளங்குதோ தெரியல. அதை நிச்சயம் நான் தெளிவுபடுத்தணும். என்னன்னு சொன்னா இந்த வீட்டுல கறி என்று சொன்னா அவர் ஆத்துக்கு போறதால மீன் கொண்டு வருவாராம். அப்படி இல்லைன்னு சொன்னா 2 இறால் தான் கொண்டு வருவாராம். கொண்டு வந்தா பிள்ளை கொண்டு அவருக்கு கொண்டு இவங்களுக்கு சாப்பாடு என்ன சாப்பிட்டாலும் சரி, இல்ல சாப்பிடாம இருந்தாலும் சரிதான். இன்னொரு விஷயம் அக்கா சொல்றாங்க, நான் வந்து செத்து போவோம், இனி என்னத்துக்கு இருக்கிறன்னு முடிவு எடுக்கிற பிள்ளைக்காக இருக்கீங்க. என்ன எங்களை கண்ட உடனே அக்கா கிட்ட வேற எங்கேயாவது வேலை இருந்தா சொல்லுங்கன்னு தான் கேட்காங்க. அவங்களுக்கு வந்து இங்க இருக்கிறதுக்கே பிடிக்கல, விருப்பம் இல்லை. நான் இப்ப கேட்கத்தான் நீங்க ஒவ்வொரு விஷயத்த சொல்றீங்க. எனக்கு தெரியாதா நீ அக்கா என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு? இப்ப நீங்க சொல்ல முடிஞ்சதை சொல்லுங்க. வீட்டு வரைங்க எனக்கு புண்டையும் பார்த்தா சாப்பாட்டுக்கு விட்டுமிட்டாங்க. எனக்கு கிணறு இல்ல, கரண்ட் இல்ல, சாப்பாடு இல்ல, அடிப்படை என்னென்ன தேவையோ ஒன்றுமே இல்லை. இப்ப பிள்ளை வந்து சாப்பிடாமல இருந்திருக்கீல்ல, நீங்க சாப்பிடாம இருக்கு இல்லையா? தேயிலையே சாப்பாடுன்னு சொல்றாங்க அக்கா. என்னடா தேயிலை வச்சு குடிச்சிட்டு படுக்கிறேன், இப்ப ஒன்றும் இல்லாம இருக்கல, கடைசி தேயிலைய குடிக்கிறேன்னு சொல்றாங்க. என்னன்னு சொன்னா அக்கா வந்து ஒரு பொய் சொல்லி கதைக்கிற அளவுக்கு இல்லை. அவங்க வந்து உண்மையை மட்டும் சொல்றாங்க. சாப்பாடு இல்லாம இருந்தாண்டு கேட்டா ஓமண்டு தான் நம்ம சொல்லுவோம். ஏனண்டா சாப்பாடு இல்லாம இருக்காங்க அவங்க. ஆனா அவங்க அந்த தேயிலை குடிச்ச விஷயத்தையும் சொல்றாங்க. அந்த அளவுக்கு வந்து உண்மையை மட்டும் சொல்லி கதைக்கிற அக்காவை வந்து இப்படி கொடுமைப்படுத்துற ஒரு கணவர் கிடைச்சிருக்காரு. உங்களோட மனநிலை இப்ப எப்படி அக்கா இருக்கு? என்ன செய்யணும்னு உங்களுக்கு தோணுது? இப்ப வீடு எல்லாம் திருத்தி வந்துட்டு இங்க இருக்கணும்னு தோணுதா, இல்ல வேற எங்கேயும் போகணும்னு தோணுது? வேற எங்கேயும் போகணும்னு தான் தோணுது. என் பிள்ளைகிற வாழ்க்கையும் பார்க்கணுமே. இப்ப பிள்ளைக்கு சாப்பாடு இல்லை, நம்ம உழைச்சு கொடுக்கணும்னு நினைக்க மாட்டாரு அவரு. கியூஆர் காசு எடுத்து நீங்க பார்க்கணும். இப்ப கியூஆர் காசு சில டைம்ல கிடைக்காத சந்தர்ப்பம் இருக்குதானே உங்களுக்கு? எப்ப மாதம் மாதம் கிடைக்குமா காசு? மாதம் கிடைக்குன்னு மாதம் அந்த காசு இல்லாட்டி என்ன செய்வீங்க? பேசாம இருக்கிறானா? அப்ப என்ன சாப்பிடுற? மாமி கொண்டு வரது சாப்பிடுத்திருக்கிறோம். நீங்க எதுவும் தொழில் வேலைகள் செய்வோம் என்று யோசிக்கலையா நீங்க? வீட்டு வேலைக்கு மட்டும்தான் போறேன். இப்ப போறேன். வீட்டு வேலைக்கு போன நீங்களா? எங்க போன நீங்க? மூதூருக்கு போனதா? மூதூருக்கு போய் நீங்க அங்க வீட்டு வேலை செஞ்சு பிள்ளை காமஜிக்கு போனேன். அப்புறம் பிள்ளை பிறந்ததுக்கு பிறகு போகல நீங்க? அதுக்கு முதல் போன நீங்க? வீட்டு வேலை எவ்வளவு காலம் நீங்க அங்க செஞ்ச? நீங்க கொஞ்ச நாள் இருந்தா அம்மா மோசம் போக நான் விட்டுட்டேன். அப்ப நீங்க திருமணம் செய்யக்குள்ள அம்மா இருந்தவா? அம்மா அப்பா எல்லாம் இருந்ததா? அம்மா இருந்தது. அம்மா இருந்தவன எல்லாத்தையும் காரணம் அம்மாவான அமர்ந்தது. என்ன நடந்தது? அம்மா கூட்டி கூட காட்டி போடுறது இப்படி நிலைமையில வந்து அம்மா பார்த்து தான் திருமணம் செஞ்சேன்னு எனக்கு விருப்பம் இல்லை. நான் இருந்தேன். அப்புறம் அம்மா செஞ்சு இப்படி செஞ்சு இங்க வாங்கம்மா. ஏனாக்கா பிள்ளைற தலைக்கு எண்ணெல்லாம் வைக்கல? காசு இல்லாதெல்லாம் பெரிய தேங்காய் எண்ணெய் வாங்க காசு இல்லை பிள்ளைற தலைக்கு வைக்க. சாப்பிட்டதா நீங்க இன்னைக்கு? என்ன சாப்பிட்ட? சோறா? சோறும் கறி. என்ன கறி? மீன் கறியா? அப்பாவோட விருப்பமா?
விருப்பம் இல்லையா? ஏன்? அம்மாவோட இருப்ப அம்மாவோட விருப்பம். ஏன் அப்பாவோட விருப்பம் இல்லை பிள்ளைக்கு? அப்பா பேசுறவரா? பிள்ளைக்கு சாப்பாடு வாங்கி தரவரா அப்பா? வாங்கி தர இல்லையா? பசிக்குதுன்னு கேட்டீங்கல்ல அப்பாட்ட? கேட்டு வாங்கி தர இல்லையா? ஸ்கூலுக்கு கொப்பி சாமான் கேட்டதா நீங்க அப்பாட்ட? கேட்கலையா? பயமா அப்பாண்டா? பிள்ளைக்கு அடிச்சதா? அடிச்சதாக்கா பிள்ளை? என்னத்துக்கு பிள்ளைக்கு அடிச்ச? குளப்படி செஞ்சதுக்கு அடிச்சதா? குளப்படி செஞ்சதுக்கு எல்லாரும் அடிப்பாங்கதான். சின்ன பிள்ளைகளுக்கு மெதுவா தட்டுவாங்க. குடிச்சிட்டு அடிக்கிறதாண்டுதான் கேட்கணும். குடிச்சதுன்னா அடிக்கிறது, சில நேரம் அடிப்பேன். சில நேரம் அடிப்பார். சில நேரம் அடிக்கிறதா பிள்ளைக்கு? சரியக்கா, இப்ப நான் உங்ககிட்ட வந்து ஒரு இது ஒன்று கேட்கணும். இங்க இருக்கிற சூழ்நிலையை பார்த்தா இதுக்கு மேல நீங்க இருந்தா நீங்க பிள்ளை நீங்கள் என்ன முடிவெடுப்பீங்களோன்னு எனக்கு யோசிக்கிற அளவுக்கு போகுது. ஏனண்டா அப்படி ஒரு இறுக்கமான ஒரு சூழ்நிலையில இவங்க இருக்காங்க. அவங்களுக்கு பேசுறதுக்கே வந்து அந்த பயமா இருக்கு. அந்த அளவுக்கு பயந்து ஒரு வாழ்க்கையை வாழ்றாங்க. மூதூர்ல வந்து உங்களுக்கு இடம் இருக்கு? அம்மா இது தந்திரிக்காங்க, ஊர் வாசல் வீடு வாசல் இருக்கு உங்களுக்கு? அவங்க வளவுதாங்க இருக்க தராங்க இல்லையா? அம்மா தான் அண்ணாக்கள் வச்சிருக்காங்க உறுதிக்கு. உறுதி உங்களோட பேர் இல்லையா இருக்கு? அம்மா பின்னொருத்தடி எண்ணெய போட்டிருக்காங்க. உங்களை தான் போட்டிருக்காங்க. அப்ப அது உங்களுக்கு தானேக்கா? பின்னொருத்தாளி உங்களை போட்டிருந்தா அம்மா இறந்துட்டாங்க. அப்ப உங்களுக்கு தான் அந்த வளவு. நீங்க அங்க இருக்கணும்னு சொன்னா இப்ப ஏன் உங்களோட அண்ணாக்கள் விடுறாங்கல்ல? இவர பிரச்சனையாலையா? பிரச்சனை இல்லை. இவரு சண்டை ஒழிப்பிருந்தா அவங்க என்ன வரநாடு தாக்க போகுது. இவரு சண்டை பிடிப்பாரு. இப்ப இவர் இல்லாம தானே நீங்க வீட்டு வேலைக்கு போறேன்னு சொல்றீங்க. அப்ப உங்களோட வீட்டுல நீங்க அங்க இருந்து ஒரு ஏனது காரணத்தை சொல்லுங்களேக்கா. நாங்க வந்து காரணம் சொல்லத்தானே அவங்க அம்மா அம்மா இருக்க ஒழுங்கா பாக்குறது. அதோட எனக்கு சேர்ந்து ஒருத்து போயிடுது. அம்மாவையும் பாக்குற இல்லையா? ஒத்துரையும் பாக்குறது. இப்ப அவங்க இருக்கிறது இருக்கட்டும். இப்ப உங்களோட வீடு வாசல்ல நீங்களும் பிள்ளைங்க இருக்கலாம் தானே? அவங்க இல்லாம அங்க இருக்க விருப்பம் இல்லைன்னு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. ஆனா சொல்றதுக்கு விரும்பல இல்லைன்னு. அப்ப எங்க நீங்க இருக்க ஆசைப்படுறீங்க? வீட்டு விலை கிடைச்சி பார்த்து இங்க இருந்தவங்களோட நிலைமை என்னவாகும்? இந்த வீட்டுல இருந்தா இந்த வீட்டுல இருக்க போறீங்களா? அப்ப நீங்க உங்க கணவரோட இருக்க போறீங்களா? கொஞ்சம் திருத்திட்டாங்க. அவரை திருத்துறதுக்கு சின்ன பிள்ளைகளா நம்ம திருத்தலாம். இவரை எனக்கு என்ன சொல்றேன் தெரியல. அவர் எப்படி சாராயத்தை நம்ம நினைச்சாலும் இப்ப ஆறு நினைச்சாலும் இல்ல தாக்கல. உங்களுக்கு எதிரியும் தானே சாராயம் பண்றது. நாங்க நினைச்சப்படி இல்ல தாக்குறது. எங்கிட்ட வந்து சாராயத்தை இல்ல தாங்கன்னு சொல்லி ஒரு அக்கா கேட்காங்கன்னு சொன்னா நிறைய பிரச்சனைகள் அனுபவிச்சிருக்காங்க. ஆனா இருந்தாலும் இங்க இருக்கிறதுக்கு தான் நீங்க ஆசைப்படுறீங்க. என்ன காரணம் அது? இல்ல அங்க போக விருப்பம் இல்லை. இப்ப வேற இடங்கள்ல எதுவும் வேலைகள் அங்கேயே தங்கி 2 வேலை செய்யறேன்டா அப்படி என்ன நினைப்பீங்க? நான் இப்ப நினைச்சேன்னா உங்களுக்கு இங்க இருக்குதான் விருப்பம் உண்டு. அப்படி இல்லைன்னு வேற இடங்கள்ல வேலைன்னு சொன்னாலும் அங்க போய் நின்று பிள்ளையும் படிப்பிச்சு கொண்டு இருப்பீங்க. எதெண்டாலும் நீங்க இப்ப நான் கதைச்சு பிரயோசனம் இல்லை. நீங்க கதைச்சாதான் உங்களோட முடிவு தெரியும். எங்களுக்கு இங்க இருக்க விருப்பம் இல்லை. இப்ப கணவரோட உங்களுக்கு சேர்ந்து வாழ விருப்பம் தான். அவர் கொஞ்சம் சாராயம் குடிக்காம சாராயம் குடிக்காம இருந்தா தான் அவரு நல்லா அரிப்பாருன்னு சொன்னா அது அவரா திருந்தணுமே. திருத்தி எடுக்கல. அது மோசம் மாதிரி திருத்தி எடுக்கல. சாப்பாடு கொண்டு இருக்கு. உங்களுக்கே தெரியுது நீ திருத்தி எடுக்கலாண்டா. அப்போ எங்கிட்ட கேட்டா நாங்க அப்படி இவ்வளவு காலம் வாழ்ந்த நீங்க உழவு பிறந்த பிள்ளை இப்ப அதை பார்த்து திருந்தாதவர், அந்த பிள்ளை சாப்பாடு இல்லாம இருக்கிறத பார்த்து திருந்தாதவர் நாங்க இன்றைக்கு வந்து நாங்க சொல்லி அவர் திருந்த போறாரா? இல்ல அந்த பிள்ளை சாப்பிடுற சோறை வந்து நாய்க்கு வைப்பாரு. அந்த பிள்ளை என்னத்தை சாப்பிடுறது? அப்ப பிள்ளையே சொல்லுது அப்பா விருப்பம் இல்லைன்னு சொல்லி. அப்ப எந்த அளவுக்கு அந்த பிள்ளை வெறுத்திருக்கி. நிறைய நானும் பிள்ளைகிட்ட கேட்கல. என்னண்ட மனசு ரீதியா கவலைப்படுவாங்க தானே என்று. ஆனா பாக்கக்குள்ளே விளங்குது பிள்ளையும் வந்து நிறைய துன்புறுத்தலுக்கு உள்ளாகி இருக்காங்க. அப்பாண்டாலே பிள்ளையும் வந்து பயப்படுது உங்களை போல.
என்னன்னு சொன்னா இப்ப அவரோட சேர்ந்து வாழணுமோ இல்லையோ அதை நீங்க முடிவெடுத்து கொள்ளுங்க. ஆனா இந்த சூழ்நிலையில பிள்ளையும் சாப்பாடு இல்லாம வச்சுட்டு அவரும் குடிச்சிட்டு வந்து பிரச்சனை படுத்துறன்றது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமா இருக்கு. உங்களோட கையில தான் இருக்கு உங்களோட குடும்பத்தை மாற்றி அமைச்சு திருத்தி அமைச்சு கொள்றது. என்ன செய்யலாம் இப்ப கடைசியா முடிவு எடுத்திருக்கீங்க? வீட்டு பழையம் கிடைச்சி சாப்பாட்டுக்கு வீட்டுக்குள்ள அது தண்ணி இல்லை கிணறு இல்லை. உங்களுக்கு முதலாவது என்ன உதவி தேவை? எனக்கு சாப்பாடு தேவை, தண்ணி பிள்ளைங்க பார்க்கணும், தண்ணி தேவை, பிள்ளைய பார்க்கணும்னு சொன்னா பிள்ளையோட படிப்புக்கு தேவை உதவி. இப்ப நாங்க சாப்பாட்டுக்குரிய உதவி உங்களுக்கு செஞ்சு தாரமாண்டு வைங்கள, அத கணவர் எடுத்துக்கொண்டு விற்பனை செய்ய மாட்டாரா? அப்படி செய்ய மாட்டார். காசு தந்தா பயம் என்னடா காசை பறிச்சுட்டு போவாரு. என்ன 500 ரூபா சரி எங்க போனா பார்த்து போகணும். 100 ரூபா 200 ரூபா தான் சாப்பாடு காசை சேர்த்து வச்சுதான் சாமான் வாங்க. அந்த காசுகளை சேர்த்து வச்சுதான் சாமான் வாங்குற நீங்க. ஆத்துக்கு போறாருண்டா அவரு ஆத்துக்கு போறதுக்கு தோணி வலைகள் எல்லாம் இருக்கா? ஒன்றும் இல்லையா? அப்ப என்ன தலை பிடிக்கிறவர்? கூட மாமாட்ட போய் கூட்டிட்டு போறேன் வீசுறதுக்கு அவரு கூட்டிட்டு போற. அவர தோணி வெள்ளத்தெல்லாம் போறவர் இவரு கண்டு இல்ல. ஏன் இவரு இவ்வளவு நாளைக்கு ஒரு வலை கூட வாங்கல? வாங்கி கொடுத்தாக்கா வித்து போட்டுருவாரு. குடிக்கிறாக்கள் இதுதான் பிரச்சனை. வித்து போட்டாக்கா சாராயம் குடிப்பேன் வாங்கி கொடுக்குறேன். ஒன்று வாங்கி கொடுக்குறல்லன்னு சொல்றீங்களா? அப்ப வாங்கி கொடுக்கறதுக்கு காசு இருக்கா உங்கள்கிட்ட? கியூஆர் காசு நம்பித்தான் இருந்தேன். இப்ப கொடுக்குறல கியூஆர் காசு எடுத்தாவது ஒரு தரம் வாங்கி கொடுத்துருப்பாங்க. ஆனா விக்கிறதால வாங்கி கொடுக்க ஏற்கனவே வாங்கி கொடுத்து வித்தவரேன்னு சரி. நம்ம அவரும் இப்ப இங்க போயிருக்கார் மரம் ஏறுறதுக்கு போனவரா? என்னத்துக்கு மரம் வர போனவர்? சாராயம் குடிக்கத்தான் மரம் வர போயிருக்கேன். என்னப்பா இதுல சொல்றேன் நான்? என்ன தேங்காய போனவரா? ஆக்கல்ற மரத்துல தேங்காய் எவ்வளவு காசு கொடுப்பாங்க? ஒரு மரத்துக்கு 300 ரூபா கொடுப்பாங்க. 2 மரம் இருப்பாரு. 2 மரம் 400 கொடுப்பாங்க. ஒரு மரம் 300, 2 மரம் 500 ரூபா கொடுப்பாங்க. அதை எடுத்துட்டு இப்ப நைட்டுக்கு சமையல் சாமான் வாங்க தருவாரா? தரமாட்டாரு. என்ன செய்வாரு இரவைக்கு? உங்களோட சண்டை பிடிப்பாரு. அப்ப எப்படி அக்கா நீங்க இந்த துன்பத்துக்குள்ள எப்படி வாழ போறீங்க? தாங்கிட்டு இருக்கணும் தலைவிதி இருக்கா? ஏன் நீங்க இப்படி பொம்பளையா பிறந்ததால தாங்கிட்டு இருக்கணும் நினைக்கீங்களா? அம்மாவை எனக்கு வேற ஒரு ஏன் எல்லாரும் மறுத்துட்டாங்க? எல்லாரும் சொல்றாங்க எல்லாரும் படிக்கிறாங்க. என்னது எனக்கு தெரிய அதான் யோசிக்கிற வழியாரி. ஏன் சொல்றாங்க தெரியுமா? நீங்க அவருக்கு எதிர்த்து கதைக்காம அவர் அடிச்சால அடிய வாங்கிட்டு வீட்டோட இருக்கீங்களே, அதாலதான் அப்படி சொல்றாங்க. நீங்க சொல்ற வார்த்தைய நீங்க ஒன்றும் கேட்காம எதிர்த்து கேட்காம இருக்கிறது தான் காரணம். ஏன் நீங்க கடுமையா பயந்து போறீங்க? இரவுல சண்டை பிடிப்பாருன்னு சொல்லி ஒவ்வொரு பயந்து போனா எப்படி அக்கா வாழ்ற? நிம்மதி இல்லாத வாழ்க்கைய பாருங்க. சண்டை பிடிப்பேன். என்ன சொல்லி சண்டை பிடிப்பாரு? என்னத்துக்கு வந்தவங்க கேட்டு சண்டை பிடிப்பாரு. கடவுளை இப்ப நம்ம வந்த தலை அக்காவுக்கு ஒரு பிரச்சனை வரப்போ சமாளிச்சு இரவைக்கு ஒன்றுமே இல்லை. வீட்டுல சமைக்கிறது தேவையான சாமான் ஒன்றும் இல்லையா? இல்ல அந்த மனுஷனை கொஞ்சம் நான் பாக்கணும் என்னன்னு சொல்லி அவர்கிட்ட கேட்கணும். கேட்ட சண்டை பிடிப்பாரா? இந்த கடவுள் என்ன வழிரப்பதுக்கு செய்யற? அடுத்த தரமாவது அவரு நின்றாரண்டா. இப்ப இல்ல அவரு நாங்க வரக்குள்ள நின்றாரண்டா. அவர்கிட்ட 2-3 இதுகள் கேட்கணும். நான் அந்த புள்ளைய பார்த்துட்டு அவருக்கு எப்படி இப்படி செய்யறதுக்கு மனசு வருது? பயம் என்ன? அப்போ நீங்க வேற எங்கேயும் போய் இருக்கிறது அக்கா சரி. உங்களுக்கு வாடகைக்கு அப்படி வீடு எடுத்து தந்து இருந்தா இருப்பீங்களா? சண்டை உடுப்பீராக்கா வீட்டுக்கு அவருக்கு தெரியாத இடத்துல இப்ப இந்த ஊர்ல இல்ல தானே, எப்படி கண்டுபிடிப்பாரு அவரு? வேற இடங்கள்லண்டா இருப்பீங்களா? நீங்க எதுவும் வேலைகள் அதோட செஞ்சுட்டு இருப்பீங்கல்லன்னு. அப்ப உங்களுக்கு உரிய உதவி என்று சொன்ன அக்கா
என்ன உதவி தேவை? நீங்க வேற இடத்துல போய் அங்க உங்களுக்கு ஒரு வேலையும் பிள்ளையை படிப்பிக்கிறதுக்குரிய வசதியும் சாப்பாட்டுக்கு வசதியும், நீங்க வேலைஞ்சா சாப்பாட்டுக்கு காசு வேறும் தானே அக்கா. வேலை செய்யக்கூடிய வசதியை ஏற்படுத்தி தந்து பிள்ளைக்குரிய படிப்பு செலவு கட்டாயம் தேவை. பிள்ளை வந்து படிக்கணும் நல்லா, அதுவும் ஏற்படுத்தி தந்தா நீங்க வேற இடத்த இருப்பீங்களா? இது வந்து 100% உறுதியா சொல்றீங்களா? ஏன்னா எங்களோட உறவுகள் வந்து உங்களுக்கு என்ன உதவி செய்யணும்னு கேட்டா இந்த நாங்க பொதுவா இந்த வீடை திருத்தி கொடுக்கறது அப்படி இப்படியான உதவிகள் செஞ்சிருக்கோம் பிள்ளைகள படிப்புக்கு. ஆனா உங்களுக்கு இங்க இருக்கிறதே பிரச்சனைன்னு சொன்னா நீங்க வேற இடத்துல இருக்கணும். வீடு திருத்தி தாங்காக இல்ல நீங்க இப்ப என்ன மாறி மாறி கதைங்க? ஒன்று நீங்க இங்க இருக்க போறீங்களா இல்ல வேற இடத்துல வேற இடத்துல இருக்க போறீங்க? அப்ப இந்த வீடை திருத்தி தர சொல்றீங்க, இதை திருத்தி அவருக்கு கொடுக்க போறீங்களா? ஒரு காலத்துல நீங்க பிள்ளை கண்டு யோசிக்கீங்களா? அந்த ஒரு காலம் பிள்ளை படிச்சு வளரட்டும், முதல் பிள்ளைய படிப்பீங்க சரியா? இங்க கட்டி வச்சு அவங்கட இதுலன்னு இருக்குது, இப்ப வித்தாலும் தெரியாதானே உங்களுக்கு? அப்ப எப்படி நீங்க இங்க நம்பி கேட்பீங்க? எதென்றாலும் தெளிவா ஒரு முடிவு எடுக்கணும் அக்கா. உங்கள வந்து நீங்களே குழப்பமான ஒரு நிலையில இருக்கீங்க, உங்களுக்கு தெளிவா முடிவு எடுக்க இல்லாம இருக்கு. நாங்களும் வந்து நேரம் அதிகம் எடுக்கல, என்ன 6 கால் ஆயிட்டு எங்களுக்கு. அப்ப பிள்ளைக்கு சாப்பாடு இல்லைன்றீங்க, நாங்க எதுவும் சாப்பாடு வாங்கி தந்ததுக்கு இனி போகணும், எங்களுக்கும் போறதுக்கு லேட் ஆகுது. எதென்றாலும் ஒரு முடிவை வந்து நீங்க தான் சொல்லணும் அக்கா. வீட்டு வேலைகள் தான் வேறு இடங்கள்ல இருந்து வீட்டு வேலைகள் செய்யற மாதிரி. அக்காவோட வந்து அக்கா நிறைய குழப்ப நிலையில இருந்தாலும் ஆனா இங்க இருக்கிற சூழ்நிலை வந்து அவங்களுக்கு பொருத்தமானதா இல்லை. அவங்க வந்து இங்க இருந்தா நிறைய பிரச்சனைகள் வரும். இந்த விஷயம் வந்து கணவருக்கு தெரிஞ்சாலும் பிரச்சனை வருமென்று யோசிக்காங்க. எனக்கு என்ன தெரியல என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி நாங்க அடுத்த தடவை இங்க வருவோம் அக்கா. எதுமண்டு சொன்னா நீங்க சொல்லுங்க எங்கிட்ட, சரி? அதுக்குரிய ஒரு நடவடிக்கையை நம்ம எடுப்போம். ஏனண்டா குடிச்சிட்டு சண்டை பிடிச்சு அடிச்சு பிள்ளையும் வந்து அதுல பிள்ளைற மனநிலை பாதிக்கப்படும். ஏன்டா சின்னால் தானே, பிள்ளையும் வந்து யோசிக்க தொடங்கினாவண்டா வேற மாதிரி போயிடும் அந்த விஷயங்கள். சரி அக்கா, நாங்க நேரம் எடுக்கல, நாங்க வந்து இப்ப கொஞ்சம் பிள்ளைக்குரிய சாப்பாடுகள் எதுவும் வாங்கிட்டு வரோம் சரியா? நல்லா இருட்டாயிட்டு அம்மா விளக்கு கொளுத்துறாங்க. நாங்கள் இப்பதான் சாமான் வாங்கிட்டு வந்து சேர்ந்த கன நேரம் எடுக்க விரும்பல. இந்த இடத்த வந்து பார்க்கக்குள்ளே தெரியுது, பின்னால வந்து ஆறு தான் இருக்கு. கரண்ட் இல்லாம அந்த இடத்துல இருக்காங்க, தண்ணி வசதி கூட இல்லை. வீட்டுற நிலைமையும் வந்து கூரை கட்டி அங்கே தகரம் அடிச்சிருக்காங்க. வீட்டுக்குள்ளையும் வந்து போற வழியும் எப்படி இருக்குன்னு சொல்லி எல்லாம் பார்த்துருப்பீங்க. இதுக்கு மேல வந்து இவங்களோட கஷ்டத்தை தெளிவுபடுத்த தேவையில்லை. இருந்தாலும் வந்து இந்த அம்மாவோடையும் கதைச்சிருக்கணும், அம்மாவோட கதைக்கிறதுக்கு நேரம் இல்லாமல் போயிட்டு அடுத்த தரம் வந்து தான் வந்து நாங்கள் அம்மாவோடையும் கதைச்சு கொள்ளணும். அம்மாவும் வந்து இரங்கல் எடுக்க போய் அதில் வர காசை கொண்டு தான் குடும்ப செலவுகளை வந்து பார்த்து கொண்டு இருக்காங்க. இப்போ எந்த அளவுக்கு வந்து அவங்க கஷ்ட சூழ்நிலையில் இருக்காங்கன்னு பார்க்கணும். அதுலேயும் வந்து இப்போ இரவைக்கு என்ன சாப்பாடு அம்மா? சோறு சமைக்கணும். அரிசி இருக்கா? அரிசி இல்லையா? வாங்கித்தான் சமைக்கணுமா? வாங்கித்தானே சமைக்கணும். எவ்வளவு காசு இருக்கு? கடன் வாங்கி சமைக்கிறோம். கடன் வாங்கி சமைச்சா என்ன ஆகும்? திரும்பவும் வந்து கடன் காசு கொடுக்கத்தானே வேணும் அம்மா. இப்போ நாங்கள் வந்து அதுக்குரிய சாமான்கள் தான் வாங்கிட்டு வந்திருக்கோம். அவடத்தை வாங்கல, சமையலுக்கு தேவையான சாமான்களும் அடுத்து வந்து மரக்கறி சாமான் எல்லாம் வீட்டில் சமைச்சிருக்கீங்கள? குறைவு தானே, அதால் வந்து மரக்கறி சாமான், பிறகு வந்து உப்பு சீனி புளி பிள்ளைக்கு தேவையான சாப்பாட்டு சாமான் எல்லாம் வந்து வாங்கிட்டு வந்திருக்கோம் அக்கா. இது வந்து பில்லை தங்குது. என்ன சாமானை வாங்கிட்டு பார்த்தோம், 10,060 ரூபா வந்துச்சு. ஏன்னாண்டா டைம் போயிட்டு தானே. அப்போ ஏன்னா வந்து இன்னொரு மரக்கறி கடைக்கு அனுப்பிட்டு தங்கச்சி வந்து கூட எங்களோட தான் வந்தவ அனுப்பிட்டு நான் வந்து சில்லறை கடையில் சாமான் வாங்கிட்டு இருந்தேன். டோட்டலாக வந்து 10,060 ரூபாயோட சாமான் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். இது வந்து உங்களோட சூழ்நிலையும் பிள்ளைக்காகவும் தான். பாட்டியம்மாவும் கஷ்டப்பட்டு தான் இருக்கீங்க என்ன பாட்டியம்மா? சரியம்மா, இது வந்து நாங்கள் வாங்கிட்டு வந்திருந்தாலும் இந்த உதவியை வந்து செய்ய சொல்லி எங்கிட்ட புலம்பெயர் உறவுகள் தான் காசு அனுப்பியிருந்தாங்க. அதாவது நம்ம நாட்டிலிருந்து வெளிநாட்டில் போய் கஷ்டப்பட்டு உழைக்கிற காசை வந்து நம்ம நாட்டில் இருக்கிற உறவுகள் வந்து கஷ்டப்படக்கூடாது எங்கிட்ட வந்து அனுப்பியிருந்தாங்க. அதில் வந்து 10,000 ரூபாய் எடுத்து தான் நான் உங்களுக்குரிய சாமான்கள் வாங்கிட்டு வந்திருந்தோம். அந்த வகையில் வந்து
ஆரியம்பதியை சேர்ந்த பூபதி தியாகராஜ் அவர்களின் 1வது ஆண்டு நினைவஞ்சலையொட்டி டென்மார்க்கில் இருக்கிற அவங்களோட பேத்தி தான் இந்த காசு அனுப்பியிருந்தாங்க. அவங்க அனுப்பின பணத்தொகையிலிருந்து 10,000 ரூபாய் எடுத்துத்தான் நான் உங்களுக்குரிய சாமான் வாங்கிட்டு வந்திருக்கேன். நீங்க அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? உங்களுக்கு சாமான் வாங்கி தந்தவங்களுக்கு நன்றி வணக்கம். அக்காவுக்கு வந்து பேசுறதுக்கு வருது இல்லை, என்னன்னு சொன்னா அவ்வளோ கஷ்டத்துல இருந்திருக்காங்க. அந்த டைம்ல வந்து கிடைச்ச தலைவங்களுக்கு நன்றியை வந்து எப்படி சொல்றேன்னு தெரியல. அவங்களுக்கு வந்து நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்கம்மா? நானும் நன்றி எல்லாம் சொல்லணுமே. எடுக்கணும் 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 எடுத்து எல்லாரும் சாப்பிடுத்து படுக்கிறான். எல்லாரும் சாப்பிடுங்க. நீங்க எங்க இரங்கல் எடுக்க போறீங்களா? நீங்க வந்து என்ன செஞ்சு உங்களோட கையில காசு வருது? காசு இந்த பிச்சை சம்பளம் தருவாங்க. சம்பளம் 250 ரூபா மாதம். அதை எடுக்கிற இந்த காசு இப்ப தாரவங்க தானே அதுக்கு தருவாங்க. அதை வீடு வீடா நீங்க யார்ட்டையும் இப்படி சமையலுக்கு காசு கேட்கறீங்க? அப்படியும் வாங்கி வரா அப்படியும் வாங்கி வரலாம். அதைத்தான் நான் இரங்கல் எடுக்கிறேன் கேட்டேன்னா. அப்ப ஏன் உங்களோட மகன் இருக்கக்குள்ள நீங்க போறீங்க? என்னண்டா பொறுப்பு ஒரு நாளைக்கு கொண்டு வருவாரு, ஒரு நாளைக்கு கொண்டு வர மாட்டாரு மகனே. ஒரு நாளைக்கு கொண்டு வர நடுகாட்டுக்கு போய் நீங்க நடுக போறீங்களா இரங்கல் எடுக்கிறதுக்கு? இல்ல இருந்து போவேன். இருந்து ஓட்டு போறீங்களா? போய் கொண்டு வருவேன். சரி, உங்களோட மகன் வந்துட்டாரா? அப்ப வாரீங்களா அண்ணா கொஞ்சம்? இப்ப எங்க போயிருந்த நீங்க? நான் வீட்டுல இருக்கிறேன் மகனே. ஆத்துக்கு போய் ஆத்தங்கரையில இருந்தது. நான் மரம் ஏற போனேன். நான் மரம் ஏறி 400 ரூபாய் காசு கிடைச்சிது. அதுல கொண்டு 100 ரூபாய் பீடிக்கு எடுத்து போட்டு 300 ரூபாயும் கொடுத்தேன். அப்ப நீங்களா வந்து கொடுக்கலே, நான் வந்து சொன்னேன். நான் அக்கட கையில கொடுங்க ஒன்று சொல்லித்தான் நான் கொடுத்தேன். நான் என்ன விஷயம் சொன்னா, அண்ணா வந்து 400 ரூபாய் காசு கொண்டு வந்திருந்தவர், அதை வந்து அவரு கையில வச்சு நிக்க நான் சொன்னேன். நான் அக்காட கையில வந்து கொடுங்க அண்ணான்னு சொல்லி அப்பையும் வந்து கொடுக்கறதுக்கு தயங்கித்தான் கொடுத்தேன். நீங்க என்ன காரணம்? அது ஏன் அந்த தயக்கம்? பிள்ளைகளுக்கு என்ன சாப்பாடு கொடுக்குற பக்கா? நீங்க நான் சொல்றேன், நான் முக்கியமான ஒரு கதை சொல்றேன் மகனே. நீங்க கடவுள் தான் என்றுதான் நான் நினைக்கிறேன். என்ன பிரச்சனைன்னு சொன்னா, நீங்க பதாட்டி எங்களுக்கு அவை சாப்பாடு இல்லை. முக்கியமான பிரச்சனை அதுதான். ஓன் தங்கமே, நான் சொல்றேன், இதுதான் முக்கியமான பிரச்சனை. எங்களுக்கு சாப்பாடு இல்லை. இல்ல, உங்களோட பேசுறதுலே தெரியுது நீங்க வந்து சரியான நிலையில இல்லைன்னா. இதுக்கு மேல உங்களோட கதைக்கிறது வந்து வீணுன்னு சொல்லிதான் நான் நினைக்கிறேன். என்னடா பிள்ளைக்கு சாப்பாடு இல்லைன்னு தெரியும் உங்களுக்கு. அந்த டைம்ல நீங்க என்னத்தை நினைச்சு நீங்க குடிச்சிருக்கீங்க? இல்லையா? அது சரி. அந்த நீங்க என்னம்மா சொல்றீங்க? நான் சொல்றேன், 400 ரூபாய் காசை எடுத்துட்டு வந்த இந்த பிள்ளைக்கு பிஸ்கெட் வாங்கி கொடுப்போம், தேத்தனையும் வச்சு கொடுத்து சாப்பிடுது. கொடுக்கறதுக்கு தயங்குன நீங்க. சரியா? ஏன் கொடுக்கறது தயங்குன நீங்க? நீங்க யாருன்னு தெரியாது. நாங்க கேள்வி உங்களோட மனைவி தானே கொடுக்க சொன்னாங்க. அதுக்காக தான் நம்ம இது பார்த்துட்டு இருந்தோம். சரி அண்ணா, ஓகே, நன்றி அண்ணா. நீங்க போயிட்டு வாங்க. இதுல வந்து சாமான்கள் இருக்கு, வீட்டுக்கு தேவையான சாமான், அரிசி, இங்கால மரக்கறி இருக்கு அக்கா, இந்தாவும் இருக்கு, தேவையான சாமான் இருக்கு. இப்ப வந்து சமைக்கணும் நீங்க. இப்ப இரவுல சமைக்கலாம் தானே? என்ன இரவுல நீ வளமையா சமைக்கீங்க என்ன? சரியாக்கா, நீங்க சமைக்கிற வேலையை பாருங்க. பிள்ளை பசியில இருப்பாங்க. இப்ப வந்து பிள்ளைக்கு பிஸ்கெட் எடுத்து கொடுங்க. பிஸ்கெட் இருக்கு, பால்மா இருக்கு, டீ போட்டு கொடுங்கலாம் இப்ப பிள்ளைக்கு. உடனே இப்ப செய்யுங்க அதை. நீங்க பசியில இருக்கும் தங்கம். பசியமால் பசிக்குதா பிள்ளைக்கு? சாப்பாட்டு கடையில் வந்து ஒன்றும் இல்லை. நாங்கள் வந்து போன டைமும் வந்து பிழைச்சி போயிட்டு இதில் வந்து எடுங்க. ஒன்று போதுமா பிள்ளைக்கு? எடுங்க, பயத்தில் ஒன்று எடுக்க. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. சரியக்கா, நாங்களும் வந்து போயிட்டு வரோமாம்மா. நேரம் போயிட்டு உங்களோட நிறைய விஷயம் கதைக்கணும். இருந்தாலும் கதை கேளாம போயிட்டு டைம் வந்துன்னா டைமை பாருங்க. இதுக்கு மேல வந்து நாங்களும் நிக்கல. இப்ப போறதுக்கு எங்களுக்கு 1 மணிக்கு எழுத கூட வேணும். நாங்க மட்டக்களப்பு அங்கால தாண்டி போகணுமாம்மா. சரியா, நாங்க போயிட்டு வரோம்மா. சரியம்மா. சரி, இந்த காணொலியில நிறைவு தருணத்துக்கு வந்துட்டோம். இப்ப வந்து நாங்க அங்க லேட் ஆயிட்டுன்றதால வீட்டுக்கு வந்துதான் வந்து இந்த காணொலியை நிறைவு செய்ய போறோம். இப்ப வந்து 8:30 ஆயிட்டு. வாகனங்கள் வந்து அதிகமா நைட்ல இருந்ததால மெதுவா தான் பைக்ல வந்தாங்க. அதால வந்து 1.5 மணித்தியாலம் எடுத்துட்டு எங்களுக்கு அந்த இடத்துல இருந்து எங்களோட ஊருக்கு வந்து சேர்றதுக்கு.
குறிப்பா சொல்ல போனா கடைசியில தான் அந்த குடும்ப தலைவர் வந்திருந்தாரு. அவரோட கதைச்ச நான் இப்ப கதைச்சு ஏன் இந்த பிள்ளை நிறைய கதைக்கலன்னு சொல்லி நினைச்சிருப்பீங்க. ஏன்னு சொன்னா அவர் அப்பையும் குடிச்சிருக்கார். பக்கத்துல நிக்க இயலாத அளவுக்கு அந்த மதுபானம் மணக்குது அவர்கிட்ட. அந்த டைம்ல அவர்கிட்ட ஒரு அட்வைஸ் பண்ணியோ இல்ல பிள்ளைகள நிலைமையை பத்தி எடுத்து சொல்லியோ ஒன்றுமே அவருக்கு விளங்க போறது இல்லை. நம்ம கதைச்சா நம்மளுக்கு தான் பைத்தியம் என்று சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அவருக்கு பிள்ளைகள்லயோ குடும்பத்திலேயோ ஒன்றிலையுமே அக்கறை எடுக்கல. ஏன்னா அந்த பிள்ளைகிட்ட நான் உடனே பசிக்குதாண்டு உடனே ஓமண்டு சொல்ல செட்டியா கவலையா போயிட்டு வாங்கிட்டு வந்த சாமான்ல இருந்த பிஸ்கெட் எடுத்து தான் அந்த பிள்ளை கொடுத்திருந்தேன். சரி, இதுல சொல்ல போனா அவங்களுக்கு உதவி என்ற ரீதியில அந்த அக்கா ஒரு குழப்பமான ஒரு நிலையில இருக்கா. ஏன்னு சொன்னா கணவனுக்கு ரொம்பவே பயந்து குடிக்கிறதாலையும் அந்த அடிக்கிறதாலையும் அவங்க சரியா ஒரு மனவேதனைக்கு உள்ளாகி இருக்காங்க. யார்கிட்ட மனசு விட்டு பேசுறேன்னு சொல்லி தெரியாம இருக்காங்க. அதோட வெளியாக்கள்கிட்ட இருந்து ஒரு சில தகவல்கள் எங்களுக்கு கிடைச்சிச்சு. அதுல தெரிய வந்த விஷயம் என்னன்னு சொன்னா அந்த அக்கா நிறைய யோசிச்சு அப்படியே கவலைப்பட்டு ஒரு வீட்டுக்குள்ளே ஒடுங்கி இருக்கிறதால அந்த அக்காட அந்த கணவரை அவ லூசன்னு சொல்லி எங்கிட்ட கை காட்டிட்டு போறாரு. அப்ப எனக்கு பார்த்தோன்னே நீங்க எப்படி சொல்றீங்களே, உங்களுக்கு தான் உண்மையில அந்த பிரச்சனை சொல்லணும்னு தோணுனது எனக்கு. ஆனா இருந்தாலும் அந்த இடத்துல சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையா போயிட்டு அவங்களுக்கு அப்படியான ஒரு சூழ்நிலைய உருவாக்கி கொடுத்தவர் அவரு தான். அப்ப அவரே அந்த அக்காவை பார்த்து இவக்கு லூஸ்ன்னு சொல்லிட்டு போறாரு. அப்ப பக்கத்துல இருக்கிறவங்ககிட்டையும் நாங்க ஒரு சில தகவல்கள் விசாரிச்சு பார்த்திருந்தோம். அதுலயும் அந்த அக்காவுக்கு சரியா குடிச்சிட்டு அந்த சுடுதண்ணி எல்லாம் கொதிக்க வச்சு அவர் ஊத்துனதா சொல்லியும் ஒரு கதை வந்தது. ஆனா அவ ஒரு விளக்கமும் சரியா சொல்லலை. ஏனண்டா சரியா பயந்த ஒரு சூழ்நிலையில வாழ்ந்து கொண்டிருக்காங்க. இவங்களுக்கான உதவி என்று பார்க்கக்குள்ள அந்த அக்கா சொல்றாங்க என்ன வேற ஒரு இடத்துல வீட்டு வேலைகள் அப்படியான இடங்களுக்கு கொண்டு விட்டா நான் பிள்ளையும் படிப்பிச்சுட்டு அவங்களோட வீட்டு வேலையும் செஞ்சு அதுல வர வருமானத்தை வச்சு நாங்களும் சாப்பிட திருப்போம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இவங்களை பொறுத்தவரையில சாப்பாட்டு ரீதியான உதவி நிச்சயமாக தேவை. அதோட இவங்களுக்கு வாழ்வாதாரம் என்ற ரீதியில அந்த வீட்டுல இல்லாம வேறொரு வீட்டுல இவங்க இருந்து அங்க ஒரு தொழில் செய்யக்கூடிய மாதிரி சொல்லப்போனா அவர் இவங்களோட தொடர்பு இல்லாத ஒரு நிலையில இருக்கணும். அதான் அவங்களுக்கான ஒரு தீர்வா இருக்கும். ஏனென்றா அவர் திரும்பவும் திருந்த போறது இல்லை. எப்படியோ அந்த வீட்டுற நிலைமையை பார்த்திருப்பீங்க. அந்த பாம்புகள் எல்லாம் வார ஒரு இடத்துல அந்த மண்ணெண்ணெய் விளக்க வச்சுட்டு அந்த பிள்ளையும் வச்சுட்டு அவங்க எவ்வளவு கஷ்டப்படுவாங்க சாப்பாட்டுக்கு கூடி வழி இல்லாம. இப்ப நைட்டுக்கு நாங்க சாமான் வாங்கி கொண்டு கொடுத்துருக்காட்டி அந்த பிள்ளைக்கு சாப்பாடு இல்லை. அதை கேட்டோடனே சரியா கவலையா போயிட்டு அப்ப இந்த உதவியை வழங்கி இருந்த ஆரேம்பதியை சேர்ந்த பூபதி தியாகராஜா அவர்களின் ஓராண்டு நினைவு தினத்தையொட்டி அவங்களோட பேத்தி தான் இந்த காசை தந்திருந்தாங்க. அவங்களுக்கும் நாங்க மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த குடும்பத்துக்குரிய உதவி செய்ய நினைக்கிற நீங்க கீழே தெரிகிற நம்பரை தொடர்பு கொண்டு எங்கள் மூலம் இவங்களுக்குரிய உதவியை செஞ்சு கொள்ளலாம். சரி, இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த காணொளியை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது JP Vlog. பாய்.